இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். இந்த விஷயத்தை பத்தி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் for the past 1 week. ஸோ அதை பத்தி எல்லா டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கிளாரிஃபை பண்ண போறோம். ஸோ ஐ ஹேவ் டாக்டர் பைரவி வித் மீ. ஒரு இன்ஜெக்ஷன் முறையில மட்டுமே பண்ணக்கூடியது. கண்டிப்பா அதுக்கான ஒரு புரிதலும் ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க தான் அது பண்ணிப்பாங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் இது பண்ண முடியாது. இதே விஷயம் எனக்கு நான் அந்த ப்ரொசீஜர் பண்ணேனே, எனக்கு இந்த மாதிரி தானே 5 நாள் இருந்தது, இதையே இவங்க இவ்வளோ ஹைலைட் பண்ணுறாங்கன்னு அந்த கேள்வியுமே எனக்கு வந்தது. ஸோ நேச்சுரலான ப்ரொசீஜர் தான், பட் இட் இஸ் அன் இன்ஜெக்டபிள். அப்போ ஒரு காயத்தை ஏற்படுத்தி தான் இதை பண்ண முடியும். அதுவும் கண்ணு கீழே பண்ணுறது இட்ஸ் ப்ரூஸ் ப்ரோன் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியாக அங்கே காயப்படும். நடக்கும்னு தெரியும். ஸோ நீங்கள் did you inform her about all this? Yes, very much. ஏன்னா she has already done this in our clinic and even every time it won't come. இப்போ அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஐயில் இல்லை, அதே ப்ரொசீஜர் தான் பண்ணியிருக்கு, ஆனால் ரைட் ஐயில் இருக்கு. ஸோ இட் கேன் ஹேப்பன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். வி cannot judge that. யாருக்கு பண்ணாலுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 3-4 டேஸ்க்கு ஸ்வெல்லிங் இருக்கும். ஏன்னா காயத்தை உருவாக்கி தான் உள்ளே நுழைச்சி அதை உட்கார வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஸ்வெல்லிங்கே இருக்கும்னா இட் will absorb water. ஸோ தி ஸ்வெல்லிங் இஸ் நார்மல். இந்த மாதிரி ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஒரு 24 hours பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஆல்கஹால் அவாய்ட் பண்ணணும். அண்ட் மேம் அவங்க போட்டது was 17th or 18th. அண்ட் உங்களுக்கு ஐ திங்க் இட் took close to a week to have the press meet. And நீங்க திருப்பி ஒரு defamation case file பண்ணீங்க. So what took so long? அவ்வளோ நாள்? No, we had to take that time because I cannot go onto Instagram and shame anyone. To go onto social media, shame a doctor, I will say is not right. And this should also not happen to any doctor. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? I'm very good. Thank you. So நான் எப்படி இருக்கீங்கன்னு ஏன் கேட்டேன்னா too many things and too much attention for the past 1 week. So இதுக்கு முன்னாடி டாக்டர் பைரவ் நான் எப்படி சோஷியல் மீடியாவில் பார்த்தேன்னா was with your wedding photographs. அப்போதான் பரவாயில்லையே வேறடா அழகா இருக்காங்க, இந்த மாதிரி மேக்கப் போட்டிருக்கலாங்க, அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பிரேக். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா டாக்டர் பைரவி இஸ் ஆல் ஓவர் த நியூஸ் with his issue. Yes. So actually என்ன நடந்தது, what is the issue, எதனால இந்த ப்ராப்ளம் இவ்ளோ ஒரு பெரிய blown out of proportion ஆச்சு? I think you used the right word, blown out of proportion. இந்த பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா I think there was a misunderstanding in what procedure that was done for the particular celebrity அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா the post that was put on 17th morning என்ன வந்திருந்ததுன்னா that ஒரு சிம்பிள் ஃபேஷியல் ப்ரொசீஜருக்கு நான் போயிருந்தேன் அண்ட் ஃபோர்ஸ் பண்ணி இன்னொரு ப்ரொசீஜர் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் வாஸ் லாஸ்ட் அப்படின்னு. ஸோ பண்ண ப்ரொசீஜர் the treatment that was done it was not a simple facial procedure or they didn't come for that. நம்ம பண்ண ப்ரொசீஜர் dermal fillers அப்படின்னு அது ஒரு highly sophisticated injectable procedure அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் ப்ரீஃபாக சொல்லணும்னா இது ஒரு இன்ஜெக்ஷன் முறையில் மட்டுமே பண்ணக்கூடியது. ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு புரிதலும் ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க தான் அது பண்ணிப்பாங்க. அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் இது பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான ஒரு பெர்மிஷன் ஸ்லிப், கன்சென்ட் எல்லாமே வாங்கி தான் வி யூஸ்வலி டூ த ப்ரொசீஜர். ஸோ it was blown out of proportion. ஏன்னா the effect or the complication that was highlighted நார்மலாக வரக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டட் காம்ப்ளிகேஷன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ரைசா she put this whole thing on Instagram and Twitter எல்லா இடத்துலையும் இருந்தது. அண்ட் அவங்க சொன்னாங்க என்கிட்ட ப்ரையர் பெர்மிஷன் வாங்கவே இல்லை. ஸோ I was forced into this treatment அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. பிகாஸ் எனி ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் சைன் பண்ணி வாங்கிப்பீங்க. ஸோ அப்புறம் ஏன் அவங்க சொல்கிறாங்க ஒன்றுமே அவங்க வாங்க? See, that is why we were also very confused. Anybody in the clinic when they enter in first அவங்களுக்கு எதுக்காக வந்திருக்காங்கன்னு ஒரு ப்ரீ கன்சல்டேஷன் நடக்கும். ஸோ என்னோட அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் ப்ரீ அசஸ் பண்ணி என்ன பார்க்குறதா இருந்தால் அதுக்கப்புறம் நான் கன்சல்ட் பண்ணி ஒரு கிளினிக்கல் ஃபெசிலிட்டேட்டர்னு இன்வால்வ் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் த ப்ரொசீஜரை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ஒரு ப்ரொசீஜரே பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட காஸ்ட் என்ன ஆகும், அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கும், காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்கும், ஏன் உங்களுக்கு இது தேவைப்படுது, அதே மாதிரி அவங்க கேட்டு வரும்போது இன்னுமே அவங்களோட சம்டைம்ஸ் ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அதை எங்களால் பூர்த்தி செய்ய முடியாது. ஸோ ரியலிஸ்டிக்காக நம்மளால் என்ன பண்ண முடியும்னு புரிய வச்சுட்டு அந்த அவுட்கம்க்கு எவ்வளோ நாள் ஆகும்னு புரிய வச்சு ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துட்டு, ஏன்னா ப்ரீ ஃபோட்டோ போஸ்ட் ஃபோட்டோ ரொம்ப முக்கியம் டு ஷோ சம் ஃபார்ம் ஆஃப் ரிசல்ட்.
and also the consent comes into play. Consent வந்து any medical procedure க்கு we have to get a consent. It's a duty of a doctor. அதே மாதிரி நானுமே அந்த consent formல sign பண்ணி ஆகணும் as the treating medical professional. So இதெல்லாம் வந்து general protocols followed in all the clinics. So consent இல்லாம யாருக்கும் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. அண்ட் இப்போ அவங்க சொன்னாங்க உங்களோட கன்சென்ட் வந்து அவங்க யூ ஃபோர்ஸ்ட் ஹர் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் ரொம்ப கிளியராக சொல்கிறீங்க ஒரு கிளினிக்கோட எனி பேசிக் கிளினிக்கோட ப்ரோட்டோகால் ஜஸ்ட் சைனாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் வந்து ப்ரெஸ் கிட்ட வந்து நீங்கள் ஏன் அது ரிலீஸ் பண்ணலை இது வந்து சைன் பண்ணாங்க? இன்ஃபேக்ட் தட் டே ஆன் த ப்ரெஸ் மீட் வி ஹேட் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் வித் அஸ். ஐ திங்க் அந்த டாக்குமெண்ட்ஸ் காமிக்கிறதுக்கு முன்னாடி த மீட் காட் ஓவர். பட் அந்த டாக்குமெண்ட் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக லீகல் ஆக்ஷனும் எடுக்க முடியாது இல்லையா? So we went ahead with the legal point of view because we had the supporting documents and we had there was a clear cut understanding of what was happening at. We took some time to reply. அதனால தான் ஏன்னா வந்து டாக்டர் பேஷண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது உங்களுக்கே நான் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணால் இன்னொருத்தவங்க வந்து கேட்டால் நான் சொல்லக்கூடாது, அது வந்து முக்கியமான எத்திக்ஸ். ஸோ அந்த கன்ஃபியூஷன் ஃபர்ஸ்ட் இருந்தது. ஸோ இவங்க வந்து தேவையில்லாமல் சோஷியல் மீடியாவில் இதை ஹைலைட் பண்ணனால இது ஒரு கம்ப்ளீட் டெஃபமேஷன் அண்ட் இட் வாஸ் அ மென்டல் ஹாரஸ்மெண்ட். அண்ட் ஆல்சோ ஐ வாண்டட் டு ரெப்ரசன்ட் எவ்ரி டாக்டர் ஹூ ஹேஸ் கான் த்ரூ திஸ். I took it up at that level and there are multiple doctors who have reached out to us now because they have gone through similar problems. But also I must say we have wonderful clients and patients who have also supported me in this and they said, doctor, even I have undergone the same procedure. இதே விஷயம் எனக்கு நான் அந்த ப்ரொசீஜர் பண்ணேனே, எனக்கு இந்த மாதிரி தானே 5 நாள் இருந்தது, இதையே இவங்க இவ்வளோ ஹைலைட் பண்ணுறாங்கன்னு அந்த கேள்வியுமே எனக்கு வந்தது. ஸோ இந்த கன்சென்ட் ஃபார்ம் வந்து இஸ் அ மஸ்ட் ஆஸ் ஐ செட். இது எல்லா டாக்டர்ஸுமே இதை வந்து வாங்கிட்டு தான் ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. அது வந்து ஆக்சுவலி ஒரு பேசிக் அப்படின்னு இட்ஸ் பேசிக் ப்ரோட்டோகால். அண்ட் ஆல்சோ மேம் இப்போ வந்து ரைசாக்கு நீங்கள் பண்ண ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? வாட் இஸ் இட் எக்ஸாக்ட்லி? இந்த ப்ரொசீஜர் வந்து உலக அளவில் ரொம்ப பாப்புலரான ப்ரொசீஜர் கால் டெர்மல் ஃபில்லர்ஸ். ஸோ ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு குழி மாதிரி இருக்கிற இடத்துல ஃபில் பண்ணலாம், அதுதான் அது ஈஸியாக சொல்லணும்னா. ஸோ நம்ம ஸ்கின்ல மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய ஒரு சுகர் வந்து ஹயாலுரானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸில் உண்டு. நம்ம உடம்புல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின்ல அதிகமாக உண்டு, அதே நேரத்தில் நம்மளோட கண்களில் உண்டு, நம்மளோட ஜாயின்ஸில் உண்டு. இதோட ரோல் வந்து வாட்டர் அப்சார்பபிலிட்டி அண்ட் ஹைட்ரேஷன் கொடுக்கறது. ஸோ ஒரு ஸ்கின் நல்லா செழிப்பாக பளபளன்னு அழகாக தெரியணும்னா இந்த ஹைலூரானிக் ஆசிட் ஒரு நல்ல லெவலில் இருந்துச்சுன்னா we will look attractive. ஸோ சம்படிஸ் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை நம்ம என்ஹான்ஸ் பண்ண ரொம்ப அழகாக காமிக்கணும்னா அதை இன்னும் லட்சணமாக ஆக்கிறதுக்கு இந்த ஹயாலுரானிக் ஆசிட் வந்து ப்ரீஃபில்டு ஸ்டெரைல் சிரிஞ்சஸில் வரும். ஸோ இது ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். ஐ கேன் யூஸ் இட் டு கிரியேட் த ஃபேஸ். கண்ணு கீழே இருக்கக்கூடிய குழிகள் அதுதான் அவங்களுக்கு பண்ணது. அதே நேரத்தில் வந்து நம்ம சீக்ஸை லிஃப்ட் பண்ணுறது, ஒரு ஜா லைன் கிரியேட் பண்ணுறது, சின் கிரியேட் பண்ணுறது, நோஸ் கிரியேட் பண்ணுறது, லிப்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஈவன் இயர் லோப் ரிப்பேருக்கு யூஸ் பண்ணுவோம். கை ஹேண்ட் ரீஜுவனேஷன் அண்ட் ஈவன் ஒரு டீப் ஸ்காரில் வந்து ஏதாவது அந்த இடத்துல ஒரு அட்ரோஃபி ஒரு குழி மாதிரி இருந்ததுன்னா அங்கே நிரப்பலாம். ஈவன் ஸ்காரிங் ஆன் த ஃபேஸ், போஸ்ட் ஆக்னி, போஸ்ட் பிம்பிள் ஸ்காரிங்கில் கொடுக்கலாம். அண்ட் இந்த சுகர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் வரும். சிலது ரொம்ப திக்காக இருக்கும், சிலது ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ தின்னாக இருக்கிறதுலாம் வந்து அண்டர் ஐ லிப்புக்கெல்லாம் கொடுப்போம். திக்காக இருக்கிறது வந்து லிஃப்டிங் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து யூஸ்வலி நம்மளோட உடம்புல வந்து ஒரு 9 months ஆவரேஜாக இருக்கும், அப் டு 18 months இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் அகெயின் த டைப் ஆஃப் ஹைலூரானிக் ஆசிட். ஓகே, ஸோ இது நேச்சுரலான ப்ரொசீஜர் தான், பட் இட் இஸ் அன் இன்ஜெக்டபிள். அப்போ ஒரு காயத்தை ஏற்படுத்தி தான் இதை பண்ண முடியும். அதுவும் கண்ணு கீழே பண்ணுறது வந்து இட்ஸ் ப்ரூஸ் ப்ரோன் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியாக அங்கே காயப்படும். ஈவன் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணை கசக்குனா கூட குட்டி குட்டி பிளட் வெசல்ஸ் வந்து உடஞ்சி அந்த பிளட் வந்து ஸ்கின்ல டெபாசிட் பண்ணி கொஞ்சம் டார்க்காக காமிக்கலாம். ஸோ இட்ஸ் ஏரியா வேர் வாஸ்குலாரிட்டி ஒரு பிளட் வந்து கொஞ்சம் பிளட் வெசல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னிக் டு இன்ஜெக்ட் அண்டர் தி ஐ வந்து இட்ஸ் கேனுலா டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். சேஃப் மெத்தட். பட் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ரே விஷன் கிடையாது, எந்த டாக்டருக்குமே கிடையாது. நம்ம ஓரளவு அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறோம். பட் எனி டைம் ஒரு சின்ன பிளட் வெசல் வந்து அடிபடலாம்.
அதனால வந்து ஒரு ப்ரூஸ் இந்த மாதிரி இந்த ரத்த காயம் மாதிரி ஏற்படலாம். அது நேச்சுரலாக ஒரு 7 நாளும் சில பேருக்கு 2-3 வாரம் கூட இருக்கும். அது அவங்களோட கெப்பாசிட்டி டு ரெக்கவர்ன்னு இருக்கு. பட் இட்ஸ் அ எக்ஸ்பெக்டட் காம்ப்ளிகேஷன். அவங்க அந்த செலிபிரிட்டிக்கு வந்தது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் காம்ப்ளிகேஷன் தான். ஸோ இந்த ப்ரொசீஜர் இஸ் அ பாப்புலர் ப்ரொசீஜர். நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நம்ம கிளினிக்லேயே பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி இட்ஸ் எக்ஸ்பெக்டட் நடக்கும்னு வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து டிட் யூ இன்ஃபார்ம் ஹர் அபவுட் ஆல் திஸ்? எஸ், வெரி மச். ஏன்னா ஷி ஹாஸ் ஆல்ரெடி டன் திஸ் இன் அவர் கிளினிக் அண்ட் ஈவன் எவ்ரி டைம் இட் ஓன்ட் கம். இப்போ அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஐயில் இல்லை, அதே ப்ரொசீஜர் தான் பண்ணியிருக்கு, ஆனால் ரைட் ஐயில் இருக்கு. ஸோ இட் கேன் ஹேப்பன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். வி கனாட் ஜட்ஜ் தட். பட் இந்த நோன் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்னஸ் வரலாம், ஸ்வெல்லிங் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் சுகர் தட் கேன் அப்சார்ப் வாட்டர்னால கண்டிப்பாக ஸ்வெல்லிங் இருக்கும். அது இனிஷியலி ஸ்கின்குள்ளே போட்ட உடனே ஒரு 2 வாரம் வரைக்கும் கூட சில பேருக்கு ஸ்வெல்லிங்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு 2 வாரத்துக்கு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் இருக்காது, அப்புறம் இட் கேன் கம். ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்பெக்டட் known complications, bruising and all. But yes, we have to be careful when we inject. As a doctor, I have to be careful. And also the client or the patient has to follow a post care இருக்கு. ஸோ அந்த போஸ்ட் கேரை ஃபாலோ பண்ணியும் சில பேருக்கு ஒழுங்காக பண்ணால் கூட சில இது நடக்கலாம். ஸோ இட் இஸ் ஐதர் வே. பட் இட் இஸ் அ known complication for this procedure. யாருக்கு பண்ணாலுமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 3-4 டேஸ்க்கு ஸ்வெல்லிங் இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சுகர் தான் இன்ஜெக்டிங். இட்ஸ் இன்ஜெக்டபிள். ஸோ ஒரு காயத்தை உருவாக்கி தான் உள்ளே நுழைச்சி அதை உட்கார வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஸ்வெல்லிங்கே இருக்கும்னா இட் வில் அப்சார்ப் வாட்டர். So the swelling is normal. Now under eye is an area where there is a lot of blood vessels. So even if you go in the right plane and you do a safe technique, I don't have an x-ray vision. Always கிட்ட இருக்கிற blood vessels கொஞ்சம் ஹிட் ஆகும். So குட்டி clots வரும். நீங்க blood draw பண்ணாலே ஒரு இடத்துல ரத்தம் இவ்வளவுதான் உங்களுக்கு வந்தது, இவ்வளவுதான். It's a bruise. அண்ட் மேம் போஸ்ட் கேர் பத்தி பேசும்போது யூ ஹேட் மென்ஷன்ட் பிஃபோர் இந்த மாதிரி வந்து ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் ஆர் சிவியர் எக்ஸசைசஸ் ஆர் எனி மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறது அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அந்த 24 hours ப்ரையர் கூட ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ரொசீஜருக்கு வரவங்க ரிப்பீட்டடாக வரவங்களுக்கு வந்து அது ரொம்பவே நல்லா தெரியும். ஏன்னா ஒரு 24 hours பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஆல்கஹால் அவாய்ட் பண்ணணும். பிளட் தின்னர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா லைக் ஆஸ்பிரின் அதெல்லாம் வந்து தே ஷுட் இன்ஃபார்ம் அஸ் அண்ட் தே ஷுட் வி நோ தட் தே ஆர் ப்ரோன் ஃபார் ப்ரூசிங் அப்படின்னு. அதே நேரத்தில் வந்து பெயின் கில்லர்ஸ், வேறு ஏதாவது மெடிகேஷன்ஸ், ஈவன் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் ஆர் ஏதாவது விட்டமின் மாத்திரைகள் இது எல்லாமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அந்த டைமிங்கில். அண்ட் விகரஸ் எக்ஸசைசஸ், ஹாட் ஹீட் இன் எனி ஃபார்ம், சன் எக்ஸ்போஷர் அண்ட் ஆல்வேஸ் இது வந்து ஒரு ஈவெண்ட் இருக்கும் பொழுது நீங்கள் 2 வாரம் முன்னாடி நீங்கள் வந்து I mean don't do this just the previous day to an event. Keep 2 weeks away and you have some time to recover அப்படினு சொல்லுவோம். And also we see this some people will bruise easily. அந்த ப்ரூசிங் கெப்பாசிட்டின்னு இருக்குது. ரொம்ப தின் ஸ்கின் இருக்கும். ஜென்ரலாகவே கண்ணு கீழே நம்ம ஸ்கின் இஸ் லிட்டில் தின். ஸோ அந்த இன்னும் தின்னாக சில பேருக்கு ரொம்ப டெலிகேட்டாக ஸ்கின் இருக்கும். ஸோ தெர் ஆர் மெனி ரீசன்ஸ். ஈவன் ப்ரெஷர் அழுத்தி பிடிச்ச அந்த இடத்துல வந்து நமக்கு ப்ரூஸ் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் டே கிளினிக் வந்தாங்க. ஸோ இங்கே கிளினிக்லேருந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் எதனால திருப்பியும் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எதுக்காக கொடுத்தாங்க? ஸோ ஜென்ரலி வென் someone has swelling, extra swelling and they feel that the swelling is not coming down, so அந்த டைம் ஒரு immediate help வந்து நம்ம பண்ணி ஆகணும். சில பேருக்கு ஸ்வெல்லிங் ரொம்ப இருக்கும், சில பேருக்கு அந்த அளவு இருக்காது, மேனேஜ் பண்ணிப்பாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வலி தாங்குற தன்மை அதிகமாக இருக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும் போது. சில பேருக்கு அது ரொம்ப தொட்டாச்சினிங்க மாதிரி இருப்பாங்க, சின்ன விஷயமே அவங்களால தாங்கிக்க முடியாது. ஸோ அந்த இண்டிவிஜுவலுக்கு அப்போதைக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கிளைண்ட்டுக்கோ பேஷண்ட்டுக்கோ அவங்களுக்கு அந்த இமீடியட் கேருக்காக we might have to give a prescription. And அதுக்கப்புறமா வந்து I think அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராப்ளம் ஸ்டார்டட். கொஞ்சம் பெருசா saying நீங்க வந்து you are not very reciprocative about this whole issue, நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணல and அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. So we have a very big team of people who follow up for this. And usually a patient who's gone through this repeatedly knows that they are expected to have all this. But நாங்கள் வந்து அன்னைக்கு காலையில் அவங்க வந்து நான் அப்போ கிளினிக்கில் இல்லை, என்னோட அசிஸ்டன்ட் டாக்டர் இருந்தாங்க. அவங்கள மீட் பண்ணி ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்க, எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சாங்க, நான் அவங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் அனுப்பிச்சி விட்டேன். அண்ட் அந்த டைம் வந்து எவ்ரி திங் டிட் சீம் ஃபைன். ஸோ ஐ டென்ட் நோ அவங்க கிளினிக் வந்து ஃபோட்டோகிராஃப் எடுத்து போட்டது அந்த டைமிங் கூட தான், அந்த ஒரு 10-15 minutes. ஸோ
we also were very we didn't know how to respond to that. Yes. And ma'am அவங்க வந்து போட்டது was 17th or 18th. ஆமா 17. 17th and ஒரு ப்ராப்பர் ஒரு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ப்ராப்பர் லெட்டர் டைப்ஸ் ஒன்னு போட்டிருந்தது. I think it was on 24th. Yeah. And உங்களுக்கு வந்து I think it took close to a week to have the press meet and நீங்க வந்து திருப்பி ஒரு defamation case file பண்ணீங்க. So what took so long? அவ்வளவு நேரம்? No, we had to take that time because I cannot go onto Instagram and shame anyone because social media has unfortunately become a place for people to abuse other people. So also doctors may be a soft target for this, especially if you are a well performing doctor and you know, also we are not a very socially available people. நமக்கு கிளினிக்ல பாதி டைம் போயிடும். எஸ் சோஷியல் மீடியாவில் இப்போ எல்லா டாக்டர்ஸும் இருக்காங்க, அதை நாங்களும் கற்றுட்ருக்கோம். பட் நான் போய் அவங்கள பற்றி எதுவுமே சொல்ல முடியாது சோஷியல் மீடியாவில். அது ஐ டென்ட் ஃபீல் இட் இஸ் வெரி எத்திக்கல். ஸோ இம்மீடியட்லி வாட் வி டிட் at the clinic was to contact our legal team, ask them for an opinion. So medico-legally we were very safe because we have done all the protocols we need to do. And as a patient, if she really had a genuine problem, she should have been more in touch with us, and we are the people who can solve her problem also. So to go on to social media, shame a doctor, I will say is not right. And this should also not happen to any doctor, especially cosmetic doctors, skin doctors. Because இது அழகு சம்மந்தப்பட்டதுனால it's also seen as something where you can easily target. But I will say I was very affected by it because it was a shock for me. But I learned a lot out of this, and I'm very grateful for the amazing set of patients and clients I have got over the last 10 years. There might have been people who might have not been very happy with us. Not everybody can like, but I feel sad that this has happened, and we had to take a legal stand because that is the right way to approach a problem like this, because nobody should defame anyone using social media. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.